2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 200 யூனிட் வரை இலவச மின்சாரம். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் என்ற கோரிக்கையில் தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் கையொப்பமிடும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் என்ற தாவேக தேர்தல் வாக்குறுதியில் தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் கையொப்பமிடும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது தாவேகாவின் தேர்தல் கோரிக்கையான 200 யூனிட் இலவசம் என்ற இதில் தற்பொழுது விஜய் கையெழுத்திட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை பொறுத்தவரையில் பொறுப்பேற்ற பிறகு 3 முக்கிய அறிவிப்புகளை நிறைவேற்றும் வகையில் அரசாணை கோப்புகளில் கையொப்பமிட்டிருக்கிறார். அதில் முதலாவதாக பார்த்தோம் என்றால் 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லாத மின்சாரம் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையொப்பமிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்க கையொப்பமிட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவும், பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தவும் போதுமான ஆளுநர்கள், பணியாளர்கள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும் எனவும், இதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிகார படை எனக்கூடிய அந்த படையை உருவாக்குவதற்கான அந்த அரசாணையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கையொப்பமிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை தடுத்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 காவல் நிலையங்களிலும் 9 மாநகரங்களில் உள்ள காவல் மாவட்டங்களில் தலா 1 வீதம் 28 காவல் நிலையங்களிலும் மொத்தம் 55 போதைப் பொருட்கள் தடுப்பு படை உருவாக்குவதற்கான அரசாணையிலும் கையொப்பம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 3 முக்கிய திட்டங்களுக்கு முதலமைச்சரான பொறுப்பேற்ற பிறகு அவர் கையொப்பமிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்திலும் சில கையொப்பங்களையும் அவர் போட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பதும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் மற்றும் துறையினுடைய முக்கிய அதிகாரிகள், தனி செயலாளர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதற்கான அரசாணையில் கையொப்பமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நிர்வாக ரீதியாக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்திற்கு கையொப்பமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி. The Chennai Silks in Mega Summer Sale.